Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 576 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். இந்த பவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவும் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக இருக்கிற மனிதர்களே பவர் கையில் வரணும் அப்படின்றதுக்காக பல்லாயிரம் தப்புகள் வந்து செய்கிறாங்க. இதுவே ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற ஒரு தாந்திரிக்கோ இல்லை ஒரு பாபாவோ அவங்க கையில் பவர் வேணுன்றதுக்காக வேற ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா நார்மல் மக்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து கிஷோர் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு நடந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய குடும்பத்தில் யாருக்குமே நடந்தது கிடையாதுங்க. கிஷோர் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஆஃபீஸில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படி அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்களுடைய ஊரில் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஸோ கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் படிக்கிறாரு. சென்னையில் தான் வந்து கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து வேலைக்கு வந்து போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் ரீட்டைல் ஃபீல்டு, அதாவது என்னுடைய ஃபீல்டில் தாங்க வந்து போயிட்டு வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரீட்டைல் ஃபீல்ட்லேருந்து ஒரு மேனேஜ்மெண்ட் செக்டாருக்கு வந்து போகிறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் மேனேஜராக வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாருங்க. ஸோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நார்மலாக நம்ம ஊர் மக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ வெளி மாநிலங்கள்லேருந்து நிறையா பேர் வந்து வேலை செய்வாங்க இல்லையா. அப்படி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் பெரிய டீமை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 70 பேர் இவருக்கு கீழே வேலை செய்கிறாங்களாம். அந்த 70 பேரில் 65 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து தான் வந்து வேலை செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம இளைஞர்களுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 65 பேர் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாராம். ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனேஜர் இவர். ஸோ அதனால் இவர் எல்லாருக்குமே ஃபேவரட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் டைமில் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து நம்மளுடைய சேனலை பற்றி, நம்ம போடுற பேய் வீடியோஸை பற்றி வந்து நிறையா கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்களாம். பிரதர் தேங்க்யூ ஸோ மச், ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் உங்களுடைய வாய்ஸின் மூலியமாக நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவர் இப்படி கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து ராஜஸ்தான் அங்கிருந்து வந்திருக்காரு. ஸோ ஜெய்ப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இல்லையா, ஜெய்ப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய சின்ன கிராமம் இருக்குது ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில். ஸோ அந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதுன பிரமாதம் எங்கள் ஊரில் உண்மையாகவே 2001 காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, சரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கிஷோர் கேட்க அவர் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து நரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. ஸோ அவங்களுடைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி அமாவாசை ஒரு அமாவாசையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து கொண்டாடுவாங்களாம். அதாவது நிறைய பூஜைகள் பண்ணுறது, புனஸ்காரங்கள் பண்ணுறது, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய விழா மாதிரியெல்லாம் கொண்டாடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் அப்போ இருந்திருக்கு அந்த கிராமத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு அமாவாசை டைமில் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூஜைகளுக்கு வந்து வெறும் மக்கள் மட்டும் வரமாட்டாங்க, ஆனால் நிறைய சாதுக்களும் வருவாங்க. அதாவது நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா தவம் இருந்து முனிவர்கள் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வருவாங்க. அகோரி பாபாக்கள் வருவாங்க. அவங்க மட்டும்தான் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விழாக்களுக்கு வந்து வருவாங்களாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கலந்து கொண்டாடுற விழா இந்த அமாவாசை டைமில் வந்து நடக்கும். ஏன் இந்த அமாவாசையில் மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னா, அமாவாசையில் தான் இந்த சாமிக்கும் அதிகமான பவர் இருக்கும்.
ப்ளஸ் இந்த அமானுஷங்களுக்கும் அதிகமான பவர் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த அமாவாசை டைமில் இந்த மாதிரி ஒரு விழாக்கள் எல்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ இது அமாவாசையிலே வந்து ஒரு ஸ்பெஷலான அமாவாசையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாக்காளி அமாவாசை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அமாவாசை ஒரு வாட்டி வந்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தில் குஷ்பு அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருக்குங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு அப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த அமாவாசை பூஜையில் வந்து கலந்துக்கிறதுக்காக போய் சுற்றிக்கிட்டு இருந்திருக்குங்க. அந்த இடத்துல நிறையா சாதுக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதே இடத்துல ஒரு தாந்திரிக் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள நம்ம தாந்திரிக் பாபா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. அவருடைய பார்வை யார் மேலே விழுகுது அப்படின்னா இந்த குஷ்பு அப்படின்ற ஒரு பொண்ணு மேலே விழுகுதுங்க. அந்த குஷ்புவை பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரில, அந்த பொண்ணு எங்கே போகுதோ எங்கே வருதோ எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு அப்புறம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாட்கள் அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காருங்க. பொண்ணை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பொண்ணுடைய வீடு எங்கே, அவங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர், குஷ்புவோடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக 4 பேர், குஷ்பு அவங்க தம்பி அம்மா அப்பா, அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் ஒரு குடிசை வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ஒரு ஆள், இந்த தாந்திரிக் பாபா. நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 3 நாட்கள் கழிச்சு கரெக்டாக நைட்டு ஒரு 10 மணி அளவு இருக்குங்க. குஷ்பு அவங்க அப்பா அம்மா தம்பி 4 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏ குஷ்பு யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குஷ்பு வந்து எழுந்து போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கதவை ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல அந்த தாந்திரிக் பாபா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த தாந்திரிக் பாபாவை பார்த்த உடனே குஷ்பு எதுவுமே பேச முடியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி ஃப்ரீஸ் ஆகி நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி வந்து நின்று இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 செகண்டுங்க அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து குரல் கொடுக்குறாங்க, யாருமா யார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா குரல் கொடுக்கறது கூட இவங்களுக்கு வந்து கேட்கல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அப்படியே நின்று இருப்பாங்க. ஏய் குஷ்பு கேட்குறாங்களா யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. பட்டு குஷ்புக்கு வந்து இல்லைம்மா இந்த மாதிரி ஒரு தாந்திரிக் பாபா வந்திருக்காரு அப்படின்னு வந்து குஷ்பு சொல்கிறாங்க. ஏய் நைட் டைமில் யாராவது பிச்சை கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க, நம்மளே சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது, கதவை மூட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குஷ்புவும் கதவை மூடிட்டு வந்துடுறாங்க. அவங்க அம்மா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த தாந்திரிக் பாபா வந்திருக்கான் அப்படின்னு வந்து குஷ்பு சொன்னாப்புல. ஆனால் வெளியே அவங்க எட்டி பார்க்கும்போது யாருமே இல்லை. குஷ்பு வந்து தனியாக நின்று அந்த 1.5 நிமிஷம் யார்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. சரி எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கதைகள் பேசிட்டு நம்ம வந்து போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 11:30 மணி அளவில் வந்து படுக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒட்டுமொத்தமாகவே 2 ரூம் தான் இருக்குமா. ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தம்பியும் அப்பாவும் படுத்துப்பாங்களாம், இன்னொரு ரூமில் குஷ்புவும் அவங்க அம்மாவும் படுத்துப்பாங்களாம். ஸோ 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 12 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா குஷ்புவோட அம்மா அவங்களுடைய கையை இப்படி தூக்கி போட்டிருக்காங்க. பக்கத்தில் பொண்ணு மேலே போட்டு படுப்பாங்களே அந்த மாதிரி கையை தூக்கி போடும்போது அந்த இடத்துல குஷ்பு காணோம். என்னடா இது குஷ்பு இல்லையடா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தா அந்த இடத்துல குஷ்புவை காணோம். ஐயோ என்னாச்சு, எங்கே பாத்ரூம் போயிருக்காளா அப்படின்னு சொல்லி எழுந்து, அந்த பதட்டம் இருக்கும் இல்லையா தாய்க்கு, அந்த பதட்டத்தினால எழுந்து அவங்க அப்படியே வெளியே போய் அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்கான். பாத்ரூம் போய் பார்த்தா பாத்ரூம்லேயும் இல்லை. என்னடா இது நைட் டைமில் பொண்ணை காணுமே அப்படின்ற ஒரு பதட்டத்தில் இவங்க இப்படி திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரோடு இருக்குல்ல, ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு டைரெக்ஷனை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஏய் நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக எங்கடி நடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க குடுகுடுன்னு ஓடுறாங்க. கூப்பிடுறாங்க, ஃபஸ்ட்டு குஷ்புன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து திரும்பி பார்க்கவே இல்லையா, அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வந்து குடுகுடுன்னு பின்னாடி ஓடி போயிட்டு குஷ்புவோட கை பிடிச்சி ஏய் குஷ்பு அப்படின்றாங்க. மாஜி அப்படின்னு வந்து சொல்லுது அந்த பொண்ணு. எங்கடி இந்த டைமில் நடந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு லைட்டாக மூஞ்சியெல்லாம் மாறுது. என்னடா இது யோபாட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு நடந்து போகிறா, கையை பிடிச்சி கூப்பிட்டா எங்கே போகிறேன் நான் எப்படி இங்கே வந்தேன்னு வேறு கேட்குறா. சரி வா ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போயிட்டு படுக்க வச்சிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தூக்கமே வரலைங்க. இவங்களுக்கு லைட்டாக ஏதோ ஒன்று தோணுது, சரி ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதே அப்படின்றது மட்டும் தோணுது. ஆனால் ஏன் குஷ்பு இந்த மாதிரி பண்ணுறா, ஒருவேளை ஸ்லீப் வாக்கிங், அதாவது தூக்கத்தில் நடக்கிறவங்க ஒரு
ஒரு வியாதி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே அவங்க படுத்திருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வருதுங்க. அடுத்த நாள் காலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லி குஷ்புவை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குஷ்பு எப்பயுமே ரொம்ப ஜாலியாக இருக்கிற பொண்ணா, சிரிச்சுக்கிட்டே இருக்குமா, நல்லா பேசிக்கிட்டே இருக்குமா. ஆனால் அடுத்த நாள்லேருந்து குஷ்பு வந்து ரொம்பவும் வியர்டாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது, நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் உயிரோடு இருக்கிறதன் மூலிமா யாருக்கு என்ன லாபம், இந்த உயிர் போயிடுச்சுனாவே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்களே, நான் உயிரோடு இருந்து எனக்கு வரதட்சணை கொடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு தேவையா, நான் வேணா செத்துருட்டா, இப்படின்னெல்லாம் அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கு. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக். என்னடா இந்த பொண்ணு என்றைக்கும் இல்லாத தருணமாக இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஏய் குஷ்பு, என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு 17 வயசு ஆகுது, 17 வயசு ஆகும்போது உனக்கு என்ன இந்த மாதிரி பேச்சலாம், கம்முன்னு இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே 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 அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகுது. சைலண்ட்டாக குஷ்பு ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. 1.5 மணி நேரம் கழிச்சு திரும்பியும் இதே மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பேச ஆரம்பித்த உடனே அவங்க அம்மாவுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. ஒருவேளை நேற்று நைட்டு 12 மணிக்கு இவன் நடந்து போனால் அதுக்கும் இவ பேசுகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற ஒரு டவுட்டு அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்க. அவங்க அம்மா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சரி நேற்று நைட்டு தான் அப்படி போனால் இன்றைக்கி நைட்டும் அதே டைமில் போகிறாளா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. தூங்கலை. கரெக்டாக 12 மணி அடிக்குதுங்க. 12 மணி அடித்த உடனே குஷ்பு வந்து பெட்டிலேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்து மெதுவாக கதவை திறக்கிறாங்க. அதாவது எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, சத்தம் போட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸில் மெதுவாக கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெளியே நடந்து போகும்போது இவங்களும் அவங்க அம்மாவும் மெதுவாக பின்னாடியே நடந்து போகிறாங்க. கரெக்டாக நேற்று ஒரு ரோடு வழியாக நடந்து போக ஆரம்பித்தாங்க இல்லையா, அதே எக்ஸாக்ட் ரோடு வழியாக வந்து பார்த்திங்கன்னா குஷ்பு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கூப்பிடுறாங்க, குஷ்பு குஷ்புன்னு கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து திரும்பி பார்க்கல, நேரம் நடந்து போய்கிட்டே இருக்குது. திரும்பியும் குடுகுடுன்னு ஓடி போய் கையை பிடிச்சி, ஏய் குஷ்பு, என்னடி இங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி இப்படி வந்தேன், என்னை யார் இங்கே கூப்பிட்டு வந்தா, ஆமாம் நம்ம 2 பேரும் என்னம்மா பண்ணுறோம், நைட்டு இந்த டைமில் என்னம்மா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், வாமா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகுது குஷ்பு. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நேற்று நைட்டும் இதே மாதிரி நடந்துச்சு, இன்றைக்கும் இதே மாதிரி நடக்குது, என்னது இது, ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசனையில் வந்து போய் படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் குஷ்பு நேற்று எவ்வளோ நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட 10 மடங்கு அளவு நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய சாவை தடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாரும் செத்து போயிட்டு நான் மட்டும் உயிரோடு இருந்தேன்னா எப்படி அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சரியா படலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுமே ஷாக் ஆகுறாரு. என்னடா இது குஷ்பு இப்படிலாம் பேச மாட்டாங்களே, சரி நைட்டு நானுமே முழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருமே முழிச்சிருக்காருங்க. கரெக்டாக 12 மணிக்கு பார்க்குறாங்க. கரெக்டாக 12 மணிக்கு வந்து பெல் அடிக்குதுங்க. குஷ்பு எழுந்துக்கிறாங்க. எழுந்து மெதுவாக நடந்து போகிறாங்க. மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கும் செம்ம ஷாக்கு. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு குஷ்புவோடைய கையை பிடிச்சி, என்னடி டெய்லி இது மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்க, என்ன யாரு கூட ஓட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நம்ம எப்படிமா இங்கே வந்தோம், ஏம்மா டெய்லி இங்கே என்னை கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லி திரும்பியும் அதே மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க குஷ்பு. அவங்க அப்பாவுக்கு செம்ம டவுட். திரும்பி பார்க்குறாரு, என்னது டெய்லியும் கூப்பிட்டு வரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மறைக்கிறாரு. ஐயோ நான் இல்லைங்க, இவ தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி கண்ணுலேயே வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குஷ்புவை கூப்பிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒன்று தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரில, யாரோடைய வசியத்தில் இருக்கிறாளா அப்படின்றதெல்லாம் தெரியல அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி நம்மக்கிட்ட ஒரு பாபா இருக்கார், அந்த பாபா கிட்ட போயிட்டு சொன்னால் எல்லாமே அவர் கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா போயிட்டு அந்த பாபாவை பார்க்குறாரு. பாபாவை பார்த்து இந்த மாதிரி என் பொண்ணு தொடர்ந்து 3 நாட்களாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாபா கேட்குறாரு, சரி தொடர்ந்து 3 நாட்களாக அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னா 3 நாளுக்கு முன்னாடி அந்த அமாவாசையில் ஒரு மேலாலாம் நடக்கும் இல்லையா, அந்த மேலால நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் பொண்ணு வந்து அந்த மேலாவை சுற்றி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், வயசு பொண்ணு இல்லையா, நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவள் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவர் பாபா கேட்குறாரு, அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி மாதவிடா காலமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதாவது அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் வரும் இல்லையா, ஸோ அதுவா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இவருக்கு தெரில. உடனே அவருடைய ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு. ஆமாங்க அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. இதை கேட்ட உடனே அந்த பாபா வந்து ஒரு கணக்கை போட்டுறாரு. இல்லை, அந்த பொண்ணை வந்து யாரோ பிளாக் மேஜிக் பண்ணி வசியம் பண்ணியிருக்காங்க, இதை வந்து நம்ம தடுக்கலை அப்படின்னா உங்களுடைய பொண்ணுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயம். என்னங்க
என்னங்க பாபா சொல்கிறீங்க, இந்த மாதிரி உயிருக்கே ஆபத்துன்னெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க உயிருக்கே ஆபத்து. சரி இன்னைக்கு நைட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வரேன், நைட்டு வந்து நான் இந்த அம்மனுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அபிஷேக தண்ணியை எடுத்துகிட்டு வரேன், அபிஷேக தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை வந்து தெளித்து விட்டுறேன், குஷ்பு மேலே தெளித்து விட்டுட்டேன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே வந்து ஒரு நாள் முழுக்க பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணி அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிறாருங்க. அதில் அந்த கங்கா தண்ணி இருக்கு இல்லையா, கங்கா தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு அவர் வந்து ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணுறாரு. பூஜைகள் பண்ணிவிட்டு அவருடைய வீட்டு வாசலுக்கு வந்து வராருங்க. வீட்டு வாசலுக்கு வரும்போதே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான துர்நாற்றம், அதாவது அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பல சக்திகள் வந்து வேலை பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் வருது அந்த பாபாவுக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ளே வரலாமா, வெளியே வந்து ஒரு பக்கெட் வந்து வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து குஷ்புவோட அம்மா பக்கெட் வந்து வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குஷ்புவை ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுங்க, குஷ்பு போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து இதில் போட்டுருங்க, இந்த பக்கெட்டில் போட்டுருங்க, போட்டுட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா அபிஷேகம் பண்ண தண்ணி, இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு குஷ்புவோட உடம்பு முழுக்க ஊற்றி விட்டுட்டு அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் உள்ளே உட்கார வச்சுருங்க, வீட்டை வந்து பூட்டிடுங்க, நம்ம எல்லாரும் வெளியே இருந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த பாபா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குஷ்புவோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பக்கெட்டில் போட்டுட்டு பக்கெட்டை வந்து வெளியே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குஷ்புவோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி அபிஷேகம் பண்ண தண்ணியை ஃபுல்லாக ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு குஷ்பு கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து இந்த இடத்துல இருந்து நகரவே கூடாது, உள்ளே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கதவு எல்லாமே லாக்டு இருக்குது, வெளியே வந்து பூட்டு போடுறாங்க. பூட்டு போட்டுட்டு வெளியே வந்து உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பாபா, அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் தம்பி 4 பேருமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 ஆகுது, 12 மணி ஆகுதுங்க. 12 மணிக்கு எக்ஸாக்டாக ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல, இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாதுங்க. என்னன்னா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த பக்கெட்டில், அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏரில் லெவிடேட் ஆகுதான், அதாவது ஏரில் அப்படியே வந்து மேலே பறக்குதான், அந்தரத்தில் பறக்குதான். இந்த அந்தரத்தில் பறக்கிறத பார்த்த உடனே அவங்க அப்பா, அம்மா, தம்பி 3 பேரும் செம்ம ஷாக்கு. பாபா என்ன ஆகுதுன்னா அவர் இப்படின்னு கையை காட்டுறாரு. சரி அந்த ட்ரெஸ் என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக டெய்லியும் நைட்டு குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நடந்து போவாங்க இல்லையா, அந்த ரோடு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு குஷ்புவோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போக ஆரம்பிக்குது, அந்த இடத்துலயே போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு செம்ம ஷாக், என்னடா இது எங்கே தான் போகுது, ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு அந்த பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பியையும் அம்மாவையும் என்ன சொல்கிறார், நீங்கள் இங்கேயே இருங்க, நீங்கள் எங்கள் பின்னாடி வராதிங்க, நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷ்புவோட அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாருங்க. இவங்க 2 பேரும் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு பாதையில் போய்கிட்டே இருக்கான். அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு சுடுகாடு இருக்காங்க. கரெக்டாக அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடுகாடுக்குள்ளே என்ட்ரு ஆகுதாங்க. அந்த சுடுகாடுக்குள்ளே இவர் வந்து என்ட்ரு ஆகலான்னு பார்க்கும்போது அந்த பாபா வந்து பார்க்குறாரு, உள்ள அந்த பிளாக் மேஜிக் பண்ணான்னு சொன்ன இல்லையா ஒரு தாந்திரிக், அந்த தாந்திரிக் வந்து இருக்கிறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க வந்து இருக்கிறான். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபா வந்து இருக்காரு, இந்த பூஜை பண்ணுறவர். ஸோ அவர் வந்து வெளியே நின்று பார்க்குறாரு. இவருடைய கண்களுக்கு அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சன் வந்து தெரியுறாங்க. ஆனால் பக்கத்தில் குஷ்புவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சன் சுத்தமாக தெரியவே இல்லை. இவர் வந்து பார்க்குறாரு, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா அப்படின்னு வந்து கேட்குறாருங்க. எனக்கு ஒன்றுமே தெரியலையே பாபா, ட்ரெஸ்ஸு பறந்து போச்சு, அங்கே ஒரு சமாதி இருக்குது, சமாதி மேலே ட்ரெஸ்ஸு விழுந்துருச்சு, அது மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அப்படியே நெருப்பு பற்றி எரியுதுங்க, தக்க 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 தக்கான்னு எரியுதுங்க. அவங்க அப்பா பார்த்து பயப்படுறாரு, என்ன பாப்பா இப்படிலாம் ஆகுது அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, இரு நான் வரேன், வா வரியா இல்லை இங்கே இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பாப்பா நான் வரேன், உங்கள் கூடயே வரேன், தனியாக நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாடுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. சுடுகாட்டுக்குள்ளே ஜஸ்ட் என்டர் ஆன உடனே அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவன் இருக்கான் இல்லையா இந்த தாந்திரிக், அவன் வந்து திடீர்னு மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. எங்கே போனால் என்ன ஆச்சு அப்படின்றது எதுவுமே தெரில, மறைஞ்சு போயிட்டான். அதே செகண்டில் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா குஷ்புவோட அப்பா நின்றுக்கிட்டு இருக்கார் இல்லையா, குஷ்புவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. அவருக்கு மயக்கம் தெரியவே இல்லை. இவரும் இந்த கூட பாபா வந்திருந்தார் இல்லையா, அந்த பாபா வந்து தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறாரு, சாமியை வேண்டுறாரு, ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அப்பா மயக்கம் போட்ட நிலையிலே இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் சரி இந்த ஒரு மேட்ரை போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, ஸோ கிராமத்தாரெலாம் சேர்ந்து இந்த மாதிரி போலீஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பாபா வந்து கிராமத்தார்கிட்ட சொல்லியிருக்காரு, அடுத்த நாள் போலீஸ்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த தாந்திரிக் பாபா யார், அவன் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சன் யார் அப்படின்னு எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில துப்புகள் கிடைச்சிருக்குங்க.
ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பாலடைஞ்ச வீடுங்க. அந்த வீட்டில் தான் அந்த தாந்திரிக் பாபா இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே இவங்க நிறையா மண்டை ஓடுகள் இது அது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குமாங்க. அந்த ரூமில் வந்து பயங்கரமான நாத்தடிக்குது. என்னடா இது இவ்வளோ நாத்தடிக்குது, இந்த ரூமுக்குள்ளே எதுவுமே இல்லையா, காலியாக இருக்கிற ரூமில் எப்படி அவ்வளோ நாத்தடிக்கும், என்னடா இவ்வளோ நாத்தடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமையை சுற்றி பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ளே அந்த தரை இருக்கும் இல்லையா, தரையை பார்க்குறாங்க. தரை வந்து பார்த்திங்கன்னா பேந்து கிடக்குது. அந்த தரையை பேத்துட்டு யாரோ வந்து தரையை போட்டு அப்படியே மலிப்பி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. என்னடா இது யாரோ இங்கே தோண்டின மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களும் தோன்றுறாங்க. தோண்டுனா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 எலும்பு கூடுகள் வந்து கிடச்சிருக்குங்க. ஒரு மனித எலும்பு கூடுகள், 2 மனித எலும்பு கூடுகள் வந்து கிடச்சிருக்கு. அந்த எலும்பு கூடுகள் வந்து நார்மலாக இல்லை, அந்த எலும்பு கூடுகள் மேலே அந்த சாரி கட்டி இருக்குங்க. ஸோ அவங்க ரியலைஸ் பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு பெண்ணுடைய எலும்பு கூடு அப்படின்றது வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து யார் இது அப்படின்றதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இது வந்து ஒரு பெண்ணுடையது தான். இந்த எலும்பு கூடு வந்து ஒரு 24-23 வயசு பொண்ணுடையது ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு 18 வயசு பொண்ணுடையது ஒன்று அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, என்ன இது 2 பெண்களுடைய சடலம் கிடைக்குது. சரி, இந்த பெண் இறந்து போய் எவ்வளோ நாட்கள் இருக்கும் அப்படின்றது எல்லாமே டேட்டா சயின்ஸ் எடுப்பாங்களே, அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து இறந்துருக்கு. அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு வந்து இறந்துருக்கு. அந்த 2 பெண்களும் இறந்து போன தினம் எந்த தினம்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை. அந்த மாதிரி மகாகாளி அமாவாசை, பெரிய அமாவாசை இருக்கு இல்லையா, அந்த அமாவாசையிலேருந்து கரெக்டாக 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பெண்களுமே இறந்து போயிருக்காங்க. சரி, இந்த மாதிரி பெண்களை காணோம் அப்படின்ற ஏதாவது ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெண்கள் காணோம் அப்படின்றது வந்து ரிப்போர்ட் வந்து ஃபைல் ஆகிருக்கு. சரி, அந்த பொண்ணுடைய டிஎன்ஏ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது காணாமல் போன பெண்கள் தான் இப்போது இறந்து போய் சடலமாக இருக்கிறாங்க, எலும்பு கூட இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாந்திரிக் பாபாவை தேடுறாங்க. எங்கே போனா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சு, அதாவது குஷ்புவோட அப்பா இது வரைக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் குஷ்புக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவங்க அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்த ஒரு காரணத்தினால குஷ்புவுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய டேஞ்சர், அந்த டேஞ்சர்லேருந்து இவங்களை காப்பாற்றிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவங்க அசந்து தூங்கியிருந்தாங்க அப்படின்னா குஷ்புவோட நிலைமை என்ன ஆகிட்டுருக்கும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பயங்கர டெரிஃபிக்கான ஒரு இன்சிடெண்ட் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ கிஷோருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஊழியர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அந்த ஒரு நிகழ்வை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சார் இல்லையா, அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் bye.